முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் மேடம். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இது குறித்த உங்கள் இரங்கலை நீங்கள் தெரிவிக்கலாம். மிக மிக வருத்தமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு செய்தி. குறிப்பாக எங்களை போன்று அவரோடு அரசியலில் ஆரம்ப கால பாடத்திலிருந்து அவரோடு படித்து அவரை வழி நடத்துவராக மேற்கொண்டவர்கள் நாங்கள்லாம். இது ஒரு மிக அதிர்ச்சிகரமான செய்தி தான் என்னை பொறுத்த மட்டும். அது மட்டும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் அமைப்பு ரீதியாக வளர்த்ததில் மிகப்பெரிய பங்காற்றியவர். ஒரு RSS சேவகராக இருந்து தனது வாழ்நாளை முழுவதுமாக சமூக சேவைக்கு அர்ப்பணித்து எப்பவுமே சமூக எண்ணத்தோடு உள்ள ஒரு பெரிய சமுதாயவாதியை நாம் இன்று இழந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய இழப்பு. நல்ல பேச்சாற்றல், நல்ல எழுத்தாற்றல் உள்ளவர். பாரதிய ஜனதா கட்சியின் அதிகார ஏடான ஒரே நாடிற்கு ரொம்ப நாள் வழிகாட்டியாக இருந்தார். இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மேலே வந்தவர்கள் அனைவரும் அவரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அதனால அவரின் இழந்து வாடும் அவரின் உறவினர்களுக்கும், குறிப்பாக எங்களுக்கே தேர்தல் ஆறுதல் எப்படி சொல்ல முடியும் என்று தெரியவில்லை. மிக மிக பெரிய இழப்பு. மேடம், நீங்களே ஒரு மருத்துவர், அவருக்கு என்ன நடந்தது மேடம்? ஆகஸ்ட் 8ஆம் தேதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவித்தன. அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனக்கு அதுல விவரம் ரொம்ப தெரியல. நான் மருத்துவர்கள்ட்ட பேசினேன். அவர் அட்மிட் ஆன அன்னைக்கு. அப்ப சொன்னாங்க தலையில் ரத்த காயம் ஏற்பட்டிருந்தது, அது காலில் ஏதோ ஆபரேஷன் பண்ணி தெரியாம நின்றுட்டாருன்னு சொன்னாங்க. முழுமையான விவரம், ஏன்னா அவர் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால அந்த மாதிரி விவரத்தை நாங்க பெருசா கேட்கல. ஆனா தலையில் ரத்த காயம் ஏற்பட்டதுனால அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது என்பது வரைக்கும் எனக்கு தெரியும். நிச்சயம் எங்களோட குமுதம் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் மேடம். அரங்கத்திலிருந்து நான் மோகன்ராஜ். நன்றி மேடம். நன்றி. இந்த நாளுக்கான மிக மிக முக்கிய செய்தி, அதிர்ச்சி செய்தி, வருத்தம் தரக்கூடிய செய்தி. நாகாலாந்து ஆளுநர் ஆக இருந்த இல கணேசன் தற்போது காலமாக இருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. அவருக்கு வயது 80. தலையில் அடிபட்டு சென்னையில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிர் பிரிந்தது. சென்னையில் உள்ள தமது வீட்டில் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கீழே விழுந்ததில் அவர் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் சென்னையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் சில நிமிடங்களுக்கு முன்னர் அவர் காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு முதல் 2023 பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் இல கணேசன் நாகாலாந்து ஆளுநராக பதவியேற்று இருந்தார். தற்போதும் அந்த பதவியில் அவர் இருந்து வந்த நிலையில் தற்போது நம்மை விட்டு விடை பெற்றிருக்கிறார் இல கணேசன். நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் கண்ணியமான பேச்சுக்காக அரசியல் தலைவர்களால் போற்றப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில், குறிப்பாக தமிழக பாஜகவின் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு மிக மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்து தற்போது நாகாலாந்து ஆளுநராக இல கணேசன் சில வருடங்களுக்கு முன்பு நியமிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தற்போது தனியார் மருத்துவமனையில் தலையில் அடிபட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் அகால மரணமடைந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து பல்வேறு தலைவர்கள் இந்த இல கணேசன் அவர்களின் இறப்புக்கு இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது தொலைபேசி வாயிலாக தன்னுடைய இரங்கலையும் வருத்தத்தையும் நம்மிடம் பதிவு செய்து கொண்டார். பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து இரங்கல்களை பதிவு செய்து வருகிறார்கள். அவரது உடல்
தியாகராய நகரில் இருக்கும் வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்படுவதாக ஒரு சில தகவல்கள் கூறுகின்றன. இறுதிச் சடங்கு குறித்த பல்வேறு விவரங்கள் இனிமேல் வெளிவரும். நிச்சயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்கள் பலரும் அவர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டிருப்பார்கள். சென்னையில் உள்ள தமது வீட்டில் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இல கணேசன் அவர்கள் கீழே விழுந்ததால் தலையில் காயம் ஏற்பட்டது. தலையில் பலத்த காயத்துடன் சென்னை அப்போலோவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இல கணேசன் அவரின் உயிர் பிரிந்தது. பாஜகவின் மூத்த தலைவராக இல கணேசன் விளங்கினார். பாஜகவின் மூத்த தலைவராக விளங்கிய இல கணேசன் 2021இல் மணிப்பூர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2023ஆம் ஆண்டு முதல் நாகாலாந்து ஆளுநராக அவர் பதவி வகித்து வந்த இந்த சூழ்நிலையில் தற்போது தலையில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சில மணி நேரங்களுக்கு முன் நம்மை விட்டு விடை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கண்ணீர் செய்தி இது.